பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்தில் இதோ நாபால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனையும் அவனுடைய மனைவி அபிகாயில் என்று சொல்லப்படுகிறதான ஒரு புத்திசாலியான ரூபவதியான ஒரு ஸ்திரியையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கதிரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க செய்கிற வனாந்தரத்தில் இருந்தபொழுது தாவீது வாலிபர்களை அனுப்பி அதுவும் அவர்களுடைய நாபாலுடைய ஆடுகள் எல்லாம் வனாந்தரத்தில் தான் காத்து கொண்ட விதத்தை குறித்து தெரியப்படுத்தும்படி இதோ அவர்களுக்கு ஏதாவது வாங்கி வரும்படி அவர்களை அனுப்பினார். கதிரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாவது. வாலிபர்கள் போய் தாவீதின் வார்த்தைகளை சொன்னபொழுது தாவீதின் நாமத்தினால் தாம்பாலிடம் இதெல்லாம் சொன்னபோது தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது யார், ஈசாயின் மகன் யார், நாங்கள் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போயிற வேலைக்காரர்கள் நாளில் அநேகர் உண்டு என்று சொல்லி அங்கு தாவீதை குறித்து மட்டமாக பேசுகிறதான நாபாலை குறித்து அங்கே பார்க்கிறோம். எனவே தாவீது தனது படைகளை கொண்டு அந்த நாபாலிடம் வந்த பொழுது நாபாலுடைய மனைவி வந்து அந்த மக்களை நாபாலிடம் இந்த மக்களை தாவீதிடமிருந்து காப்பாற்றுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கதிரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாபாலின் மக்கள் அனைவருக்கும் தீங்கு செய்ய நினைத்திருந்த தாவீதை தடுக்க தேவன் அபிகாயிலை அவனிடத்திலே அனுப்பினார். அவர்களை அழிக்கத்தான் திட்டமிட்டதின் மூலம் அவன் எவ்வளவு பெரிய பழியை வாங்கும் தவறை செய்யவிருந்தான் என்பதை தாவீது உணர்ந்தான். பல தடவைகளில் நாம் தவறு செய்வதை தடுக்க நல்ல உபதேசங்களுடன் நல்ல மக்களை தேவன் நம்மிடம் அனுப்புகிறார். அவருடைய உபதேசம் நமது கண்களை திறந்து தவறு செய்வதிலிருந்து நம்மை தடுக்கிறது. மற்றவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனை தரும்போது நாம் நமது திட்டங்களை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு பரிசீலிக்க வேண்டும். நமது இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கதிரபஸ்நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே ஆண்டவர் தாமே இந்த தாவீது எப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து சமாதான காரியங்கள் நடத்துகிறதை காரியத்துக்கு பார்க்கிறோம். கர்த்தர் நாபாலை வாய்த்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கதிரபஸ்நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அபிகாயில் தீவிரத்திலிருந்து ஒரு கழுதியின் மேல் ஏறி 5 தாதிப்பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீது ஸ்தானங்களுக்கு பின் சென்று அவனுக்கு மனைவியானாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். 26வது அதிகாரத்திலே தாவீதை கொல்லும்படியாக சவுல் மீண்டுமாய் கடந்து வரும் பொழுது மீண்டும் சவுல் தாவீதுடைய கையில் சிக்கிக்கொள்கிற காரியத்தையும் சவுலை உயிரோடு தப்ப விடுகிற காரியத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே இதோ சவுல் இருந்த அந்த இடத்திற்கு வந்தபொழுது சவுல் ரதங்களுக்குள் இருந்த இடத்திலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அபிசாய் தாவீதை பார்த்து, தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே அவனை கொன்று போடும்படியாக சொன்ன பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அவனை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொல்லி இங்கே தாவீதை கொல்லாமல் தாவீது சவுலை கொல்லாமல் சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு திருப்பிறகு சவுலை மீண்டுமாக அடுத்த நாள் அழைத்து அந்த காரியங்களெல்லாம் ஒப்படைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்புவதை குறித்தும் பார்க்கிறோம். சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே பெலிஸ்தர் மத்தியிலே மீண்டுமாய் தாவீது கடந்து செல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது சவுலின் திடமற்ற சபலத்தன்மைக்கு பயந்தபடியினாலே இந்த விஷயத்தில் அவன் தேவனிடம் முழு நம்பிக்கை வைக்க தவறிவிட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் முறைகேடான செயல்கள் இந்த 27வது அதிகாரத்திலே குறிக்கப்பட்டுள்ளன.
தாவீது தேவனுக்கு எதிரிகளான பெலிஸ்தரிடம் போய் தஞ்சம் புகுந்த காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய அங்கீகாரம் இல்லாமல் மனித தன்மையற்ற செயல்களிலே ஈடுபட்ட காரியத்தை 8வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் காண்கிறோம். சதி வேலைகளில் ஈடுபட்ட காரியங்களை 10வது வசனம் முதல் 12வது வசனங்களை பார்க்கிறோம். இந்த வரலாற்றை எழுதியவர் ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதியதால் தாவீதின் செயல்பாடுகள் ஏற்கத்தக்கவை அல்ல என்ற உணர்வு வெளிப்படும்படி எழுதியுள்ளதை கவனிக்க வேண்டும். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், தாவீதை ஒரு போர்வீரன் என்ற அவனுடைய காரியத்தில் இருந்து அங்கே தாவீது தேவ சித்தமில்லாத காரியங்களில் செயல்படுகிறதான காரியங்களை குறித்தும் பார்க்கிறோம். நாமும் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம். கர்த்தருடைய கர்த்தரிடத்திலே அடைக்கலம் தேர்வோம். உலகத்திலே சென்று அடைக்கலம் தேராதபடிக்கு கர்த்தரிடத்தில் நம்ம அடைக்கலம் தேர்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வார். ஆமேன், ஆமேன்.